तुमुखं सुहृदं सुलभं सुखदं स्वनुजं च सुखाय ममोघशरम् अपहाय रघुद्वहमन्यमहं न कथञ्चन कंचन जातु भजे. ஸ்ரீ பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் என்டர்டைன்மெண்ட் பக்தி சேனல் அன்பர்களுக்கெல்லாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருவிழை பிரார்த்தித்து மங்களாசாசனம் செய்கிறோம். சனிக்கிழமைகள் தவிர எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரீத்தியான நாட்கள் எவை என்று ஒரு அற்புதமான கேள்வி. மாதம் 30 நாளும் வருஷம் 365 நாளும் பெருமாளுக்கான நாட்கள் தான். அவருக்கு இல்லாத நாள் என்று எதுவும் கிடையாது. பெருமாள் வேண்டுதல் வேண்டாமையிலானாக இருக்கிறான். அவனுக்கு யாராலும் எந்த காரியமும் ஆக வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் அவன்தான் கூட்டு வைக்கிறான், அவன்தான் செயல்படுத்துகிறான். நல்லன எல்லாம் எம்பெருமான் தூண்டுதலால் நடக்கின்றன. தீயன எல்லாம் மனிதர்கள் அசுரர்கள் தூண்டுதலால் கலிப்புருஷன் தூண்டுதலால் நடக்கின்றன. அதனாலே நாம் எதை செய்தாலும் அதை இறைவன் நம் மூலமாக செய்ய வைத்தான் என்கிற வார்த்தை நாம் நல்லது சொல்லும் நல்லது செய்யும் பொழுதுதான் ஏற்குமே தவிர, நாம் ஒரு தவறு செய்தால் அதை இறைவன் நம்மை கொண்டு செய்தான் என்பதை யாரும் ஏற்க மாட்டார்கள், இறைவனும் ஏற்க மாட்டான். நாம் நன்மை செய்யும் பொழுது இறைவன் துணையாக இருக்கிறான். தீமை செய்யும் பொழுது இறைவன் பார்த்து கொண்டே அமைதியாக, கோபம் இருந்தாலும் மகாலட்சுமியின் ஒரு கருணையான பார்வையாலே பொறுத்து கொண்டு அமர்ந்திருக்கிறான். நவக்கிரகங்கள் பொறுப்பதில்லை. நாம் தவறு செய்யும் போது மகாலட்சுமி கஷ்டப்படுவதை பார்த்து, பூமிதேவி கஷ்டப்படுவதை பார்த்து நவக்கிரகங்கள் நம்மை தண்டிக்கிறார்கள். அதனாலே தான் நாம் எவ்வளவு பூஜை புனஸ்காரம் செய்தாலும் பிளாஸ்டிக் என்கின்ற அரக்கனை பூஜை செய்கின்ற ஒவ்வொருவரும் அதிகம் உலாவர விடுவதால் நமக்கு தீர்வுகள் கிடைப்பதில்லை. நமக்கு நவக்கிரக தோஷங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதனாலே நாம் பிளாஸ்டிக் உபயோகத்தை சரிவர செய்வதும் பூஜையின் ஒரு அங்கம்தான். சரியாக பூஜை செய்தோம், நன்றாக பூஜை செய்தோம் என்று மட்டும் இருந்து விடாதீர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனாலே நீங்கள் பூஜை செய்யும் பொழுது தேவையான புஷ்பங்களை வாங்கி பயன்படுத்துங்கள். அந்த பிளாஸ்டிக் கவரிலே வாங்காமல் ஒவ்வொரு முறையும் பைகளை கொண்டு சென்று வாங்குங்கள். பழம், புஷ்பம், காய்கறி மற்றும் எந்த விதமான வஸ்துவாக இருந்தாலும் கூடுமான வரை அவரவர் இல்லத்திலே இருக்கின்ற பைகளிலே வாங்குபவருக்கு பலன் அதிகம். பிளாஸ்டிக் பை கொண்டு வாங்கினீர்களே ஆனால் பிளாஸ்டிக் பைகள் செய்தவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற எல்லா விதமான தர்ம காரியத்திலும் பாதிக்கு மேலே சென்றுவிடும். ஆனால் துணிப்பையிலே வாங்கினால் புண்ணியம் உங்களோடு தான் இருக்கும். இதெல்லாம் சொல்வதற்கு வேடிக்கையாக இருக்கிறது என்றாலும் இதில் உண்மை இல்லாமல் இல்லை. இதெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு, சனிக்கிழமை தவிர பெருமாளுக்கு விசேஷமானவை பௌர்ணமி, அமாவாஸ்யை, ஏகாதசி, துவாதசி, திருவோணம். ஏகாதசி என்று பட்டினி இருக்க முடியவில்லை என்றாலும் குறைந்த அளவு ஆகாரம் எடுத்துக்கொண்டு துவாதசி என்று பெருமாளை கொண்டாட வேண்டும். ஏகாதசி அன்றைய தினத்திலே கொண்டாடினோம், துவாதசி அன்றி கொண்டாடவே இல்லை என்று விட்டுவிட்டீர்களே ஆனால் ஏகாதசி விரத பலன் கிடைக்காது. ஏகாதசி விரதத்தின் பலனே துவாதசி என்று பெருமாளை கொண்டாடி புஜிப்பதுதான். துவாதசி என்று பெருமாளை கொண்டாடி பூஜித்து அவன் திருவருளான பிரசாதங்களை எல்லாம் சாப்பிடுவதற்காகத்தான் ஏகாதசி விரதம். அதே போல ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ ஜெயந்தி இந்த நாட்களிலும் இதற்கு மறுநாள் பிரசாதம் சாப்பிடுவதற்காகத்தான் ஸ்ரீராம நவமி விரதம், ஸ்ரீ ஜெயந்தி விரதம். ஸ்ரீ ஜெயந்தி அன்று மாலை பக்ஷணங்கள் எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணி சாப்பிடுகிறோம். மறுநாள் போஜனம் கண்டிப்பாக மறுநாள் காலையிலே எம்பெருமான் கண்டருள பண்ணி சாப்பிட வேண்டும். அமாவாஸ்யை, பௌர்ணமியும் சேர்க்க வேண்டும் இந்த விஷயத்திலே. அமாவாஸ்யை, பௌர்ணமி, ஏகாதசி, துவாதசி, திருவோணம் இவை எந்தெந்த சமயத்திலெல்லாம் ஏற்படுகின்றனவோ இவற்றை தவிர மாசப்பிறப்புன்னு சொன்னால் ஜனவரி, பிப்ரவரி கிடையாது. அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நாம் தமிழன் சொன்னால் தமிழ் மாதத்தை கொண்டாடினால்தான் தமிழன்.
தை 1 அன்றைய தினத்திலே மட்டும் பொங்கல் செய்தவன் தமிழன் அல்ல. மாசி 1, பங்குனி 1, சித்திரை 1, வைகாசி 1, ஒவ்வொரு மாச பிறப்புக்கும் சர்க்கரை பொங்கல் செய்யுங்கள். செய்தால்தான் நீங்கள் தமிழர். எல்லா மாச பிறப்புக்கும் சர்க்கரை பொங்கல் உண்டு. தைப்பொங்கல் மட்டுமல்ல, எல்லா மாசமும் பொங்கல் பொங்க வேண்டும். பொங்காவிட்டால் பொங்கல் ஆகாது. அதனால் எல்லா மாச பிறப்பு தினங்களிலும் இறைவனை கொண்டாடுங்கள். சென்ற வாரம் பார்த்தோம் அல்லவா, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக எந்தெந்த இடத்திலெல்லாம் சூரியன் மகர ராசியில் பிரவேசித்தானோ அங்கெல்லாம் தை 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, மறுநாள் செய்ய வேண்டியது மற்றவர்கள் தை 2ஆம் தேதி என்று சொன்னார்கள். இது பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியமான சர்ச்சைகளை எல்லாம் தோற்றுவித்தது. மிகச்சிறப்பாக பெரியோர்கள் பேசினார்கள். ஆனால் யாரும் நீ செய்து தவறு என்று யாரையும் சொல்லவில்லை. நாம் எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்றுதான் ஆலோசித்தார்கள். இந்து மதத்தில் அதுதான் சிறப்பு. நான் சரியாக செய்தால் நீங்கள் தவறாக செய்தீர்கள் என்று பொருள் அல்ல. நீங்களும் சரியாக செய்தீர்கள், நாங்களும் சரியாக செய்திருக்கிறோம் என்றுதான் பொருள். நான் மட்டுமே சரியாக செய்கிறேன், நீங்கள் தவறாக செய்கிறீர்கள் என்ற வாதம் பொதுவாக இந்து மதத்தில் இல்லை. இது இளகிய மனதோடு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக ஆச்சரியமான மத சுதந்திரம். இதை சரியானபடி பயன்படுத்த வேண்டும். தவறாக பயன்படுத்தினால் இறைவன் நம்மை அடிக்கிறான். அதனாலே மாச பிறப்புகளிலே இறைவனை கொண்டாட வேண்டும். அதனையும் நினைவில் கொள்ளுங்கள். மாச பிறப்பு, அமாவாஸ்யை, பௌர்ணமி, ஏகாதசி, துவாதசி, திருவோண நட்சத்திரம், இந்த தினங்களெல்லாம் மிகச்சிறந்த தினங்கள். இவற்றில் எம்பெருமானை கொண்டாடுவது நம்முடைய கடமை. அதனாலே பஞ்சாங்கமோ கேலண்டரோ இவற்றிலே இந்த விஷயங்களை எல்லாம் கவனித்து குறித்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக ஏகாதசி என்றால் காலை முதலே மாலை வரை நாள் முழுக்க ஏகாதசி இருந்தால் அதுதான் ஏகாதசி என்று நினைக்கிறார்கள். மேலும் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை ஏகாதசி, இன்று காலை 8 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை ஏகாதசி, இன்று மதியம் 12 முதல் நாளை மதியம் 12 வரை ஏகாதசி, இப்படியெல்லாம் ஏகாதசி கொண்டாடுவதில்லை. துவாதசி விஷ்ணு திதி, துவாதசிக்காகத்தான் ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி என்று விரதம் இருந்து எம்பெருமானை வழிபட்டு மறுநாள் பெருமாள் திருநாளான துவாதசி என்று பெருமாளை சேவிக்க வேண்டும். அதற்குத்தான் ஏகாதசி விரதம் ஏற்பட்டது. அதனாலே நாம் ஏகாதசி விரதம் என்பது துவாதசியை முன்னிட்டு இருக்க வேண்டிய விரதம். விடியற்காலை தசமி இருந்தாலும் ஏகாதசி விரதம் கிடையாது. விடியற்காலை துவாதசி இருந்தால் அதற்கு முதல் நாள் முழுக்கவே துவாதசி இருந்தாலும் அன்றைக்கு தான் ஏகாதசி விரதம். அதனாலே தசமி, வேதை மற்றும் ஸ்வல்ப துவாதசி கொண்டு இந்த ஏகாதசி விரதம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதனாலே நம் கடமை என்ன? நாம ஏகாதசி எப்பொழுது ஆரம்பிக்கிறது, திதி எப்பொழுது முடிகிறது என்றெல்லாம் விசாரம் செய்ய வேண்டாம். எப்பொழுது ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாதசி, சர்வ ஏகாதசி என்று போற்றிருக்கிறார்களோ அப்பொழுது விரதம் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்களானி பவந்து. ஹரே கிருஷ்ணா.